Hi viewers, today we discuss an important question in linear algebra. This question asked the set exam before set exam la கேட்ட question தான். அந்த question linear algebra topicல இருந்து ஓகேவா பார்க்கலாங்களா? The number of linearly independent eigenvectors of matrix 2 2 0 0 2100 0030 0014 is அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் லீனியர் அல்ஜிப்ரா டாபிக். ஓகேங்களா? செட் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்து தான் இந்த கொஸ்டின் எடுத்தோம். சரிங்களா? பார்க்கலாங்களா? ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஒரு 4/4 ஐகன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களே, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? ஐகன் வெக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? எத்தனை ரோ? நம்பர் ஆஃப் ரோ 4, நம்பர் ஆஃப் காலம்ஸ் 4 இல்லையா? அப்போ 4/4 திஸ் மேட்ரிக்ஸுக்கு ஐகன் வெக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பண்ணலாங்களா? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸுக்கு பேர் என்னன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா எம்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? அப்போ எம் ஈக்குவல் டு எப்படி ரைட் பண்ணியிருக்காங்க? m equal to the matrix formatல ரைட் பண்ணியிருக்கோமா? 2 2 0 0 2 1 0 0 0 0 3 0 0 0 1 4. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மேட்ரிக்ஸை ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணிக்கிறோம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம், சப்செட் ஆஃப் மேட்ரிக்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ எப்படி பிரிக்கலாம்? இதில் இந்த மாதிரி பிரிக்கலாங்களா? இப்போ இது ஒரு 2/2 மேட்ரிக்ஸ், இது ஒரு 2/2 மேட்ரிக்ஸ், இது ஒரு 2/2 மேட்ரிக்ஸ், இது ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். சரிங்களா? அப்போ இந்த மேட்ரிக்ஸ் எம்மோட ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னா, இதுக்கு நான் கேபிட்டல் ஏன்னு கொடுத்துக்கிறேன், இந்த செகண்ட் ஒன்னுக்கு கேபிட்டல் பின்னு கொடுக்குறேன், இது சின்னு கொடுக்குறேன், இது டின்னு கொடுக்குறேன். சரிங்களா? இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஐகன் வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது என்ன சேஃபில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏடியில் மட்டும்தான் என்ன இருக்குது? எலமெண்ட் இருக்குது. பிலையும் சிலையும் என்ன இல்லை? எலமெண்ட் இல்லை, எல்லாமே 0 0ன்னு இருக்குங்களா? அப்போ எப்படி எழுதிக்கிறோம்? A0 0D. அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஃபார்ம் எப்படி இருக்குது? A0 0D. சரிங்களா? இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஏவும் டியும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னப்பா? நம்பர் ஆஃப் ரோஸ் அண்டு காலம்ஸ் ஆர் ஈக்குவல் நோன் அஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். சரிங்களா? இப்போ அப்படி தானே இருக்குது. இப்போ வேறு எது மாதிரி இந்த மேட்ரிக்ஸை பிரிக்கலாம்னா, இன்னும் ஒரு வே இருக்குது. இன்னொரு வே எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி பாருங்களே, இந்த மாதிரி நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா? கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை என்ன பண்ணிக்கிட்டோம்? ஃபஸ்ட்டு இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் இல்லைங்களா? 2 2 2 1 0 0 0 0 0 0 0 0 3 0 1 4ன்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஒன்று இப்படி பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு 3/3 மேட்ரிக்ஸாக நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொன்று எப்படி வந்துடும்? இங்கே பாருங்கள், இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். 2 2 0 2 1 0 0 0 3 இதுதான் ஏ. சரிங்களா? இந்த கீழே உள்ளது என்னது? டி இல்லையா? செகண்டாக உள்ளது பி, இது சி. பியும் சியும் எப்படி வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? ஆனால் ஏவும் டியும் எப்படி தான் இருக்கணும்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐகன் வெக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒன்று இந்த மாதிரி பிரித்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? ஐகன் வெக்டர்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஐகன் வெக்டர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? இப்போ பிரிச்சிருக்கிறது இங்கே எடுத்து எழுதியிருக்கிறேன்ப்பா. m = 2 2 2 1 0 0 0 0 இது என்னது? பி. அடுத்து சி என்னது? 0 0 0 0 இது சி. டி என்னது? 3 0 1 4. இதில் இருந்து ரீரைட் பண்ணியிருக்கிறோம். A = 2 2 2 1, D = 3 0 1 4. சரிங்களா? இப்போ ஐகன் வெக்டர் ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா we know that lambda squared minus trace of matrix A into lambda plus determinant A = 0. இது வந்து ஒரு 2/2 மேட்ரிக்ஸுக்கு ஐகன் வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா. திஸ் ஃபார்முலா யூ நோ வெரி வெல். சரிங்களா?
ஃபார்முலா புரியுதுங்களா? லாம்டா ஸ்கொயர்டு மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்ட்டு லாம்டா ப்ளஸ் டிடர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு 0. இதிலிருந்து லாம்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அதுதான் என்னது? ஐகன் வேல்யூ. ஐகன் வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம்? ஐகன் வேல்யூ கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐகன் வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரிங்களா? ஒரு 2/2 மேட்ரிக்ஸ்க்கு ட்ரேஸ் ஏ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? லாம்டா ஸ்கொயர்டு பாருங்கள், லாம்டா ஸ்கொயர்டு மைனஸ் trace a into lambda plus determinant a equal to 0. trace a அப்படின்னா என்னங்கப்பா? trace a அப்படிங்கிறது sum of diagonal element. சரிங்களா? அதான் trace a. எந்த மேட்ரிக்ஸ்க்கு trace find out பண்ணணுமோ அதில் உள்ள diagonal elementை sum பண்ணணும் அப்படின்னா அதான் trace a. அப்போ lambda squared minus 2 plus 1 3ங்களா? 3 lambda plus determinant a. determinant a என்ன வரும்? இந்த இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இந்த 2/2 மேட்ரிக்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா என்னப்பா வரும்? 1 2 is 2 இல்லையா? இதை ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 மைனஸ் ஆஃப் ஆப்போசிட் டயகோனல் 2 2s are 4. அப்போ என்ன வருது? 2 minus 4 minus 2. இந்த இடத்துல -2 ஈக்குவல் டு 0. இப்போ எப்படி கிடச்சிருக்கு? நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்குங்களா? லாம்டா ஸ்கொயர்டு -3 லாம்டா -2 ஈக்குவல் டு 0. ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ரூட் வரணும்? மல்டிப்ளை பண்ணால் -2 வரணும், ஆட் பண்ணால் -3 வரணும் இல்லையா? அப்படி ஒரு ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆட் பண்ணால் -3, மல்டிப்ளை பண்ணனா என்ன வரணும்? -2 வரணும். அப்படி ஒரு நம்பர் நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. சரியா? அதனால என்ன பண்ணிக்கிறோன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபார்முலா என்னங்கப்பா? அப்போ லாம்டா ஈக்குவல் டு -b + r - ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர்டு -4ac டிவைடட் பை 2a. சரிங்களா? இங்கே பியோட வேல்யூ என்ன? -3, ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ -2. அப்ளை பண்ணலாங்களா? அப்ளை பண்ணால் என்ன வருது? -bனா இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ்ஸாக மாறிடுங்களா? 3 + r - ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர்டுனா -3 ஸ்கொயர்டோட வேல்யூ 9 -4ac -4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ -2. அப்போ +8ன்னு வந்துடும். சரிங்களா? 9 + 8 17, இந்த ரூட் 17. 3 + r - ரூட் 17 டிவைடட் பை 2a. ஏவோட வேல்யூ 1னால இங்கே என்ன மட்டும் தான் இருக்குது? 2 மட்டும் இருக்குது. இப்போ லாம்டா ஸ்கொயர்டோட வேல்யூ, உங்கள் லாம்டாவோட வேல்யூ என்ன வந்திருக்கு? 3 + r - ரூட் 17 பை 2. இப்போ நமக்கு எத்தனை வேல்யூ கிடச்சிருக்கு? 2 வேல்யூ கிடச்சிருக்கு. ஒன்று என்னது? 3 plus eigenvalues of the given matrix equal to 3 plus root 17 by 2. இன்னொன்று என்ன? 3 minus root 17 by 2. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கிறேன்? 3,4ன்னு ரைட் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருந்தது? இந்த டிங்கிற மேட்ரிக்ஸுக்கு ஐகன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். டிங்கிற மேட்ரிக்ஸ் என்னது? 3 0 1 4. இது ஒன் ஆஃப் த என்ன மேட்ரிக்ஸ்? இது ஒன் ஆஃப் த சப் மேட்ரிக்ஸாக நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ இது என்ன மேட்ரிக்ஸு? இங்கே எப்படி இருக்குது? இது வந்து என்னது? அப்பர் டைகோனல் இல்லைங்களா? அப்பர் டைகோனல் எலமெண்ட் என்னவாக இருக்குது? 0வாக இருக்குது. இப்படி ஒரு மேட்ரிக்ஸில் அப்பர் டைகோனல் எலமெண்ட் 0வாக இருந்தால் ஐகன் வேல்யூ என்ன வரும்? நம்மளோட மெயின் டைகோனலில் உள்ள எலமெண்ட்டு தான் என்னவாக வரும்னா ஐகன் வேல்யூவாக வரும். இப்போ மெயின் டைகோனலில் என்ன இருக்குது? 3 4. இதுதான் ஐகன் வேல்யூ. சரிங்களா? இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணின மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது? m = a b c d. இதில் பியும் சியும் என்னவா இருக்குது? 0 மேட்ரிக்ஸ். நம்ம என்ன மட்டும்தான் செக் பண்ணுறோம்? ஏவுக்கும் டிக்கு மட்டும்தான் ஐகன் வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ஏவோட ஐகன் வேல்யூ 3 + ரூட் 17 by 2, 3 - ரூட் 17 by 2. டியோட ஐகன் வேல்யூ என்ன வருது? 3 4ன்னு வருது. சரிங்களா? இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? இந்த ஐகன் வேல்யூவை வச்சு ஐகன் வெக்டர் கால்குலேட் பண்ண போகிறோம். இதுக்கு ஒன் ஆஃப் த நோன் டேர்ம்ஸ் அப்ளை பண்ணுறோம். என்னன்னு பாருங்கள். இப்போ வந்திருக்க லாம்டாவெல்லாம் எடுத்து எப்படி எழுதிக்கிட்டோம்? இங்கே ஒரு பாக்ஸை ரைட் பண்ணியிருக்கிறோம். லாம்டா ஈக்குவல் டு என்னென்ன வந்திருக்கு? இது ஃபஸ்ட் ஒன்னா 3 + ரூட் 17 by 2, செகண்ட் ஒன்று 3 - ரூட் 17 by 2, தேர்டு ஒன்று 3, ஃபோர்த்து ஒன்று 4. சரிங்களா? இப்போ ஐகன் வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னா ஏஎம்னு இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். ஏஎம் மீன்ஸ் என்னென்னா அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டி. ஐகன் வேல்யூ 1 இருந்தால் அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டி 1 தான் வரும். இப்போ இங்கே லாம்டா பாருங்கள்.
இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன இருக்குது 3 + √17/2 எத்தனை டைம் வந்திருக்கு ஒரு டைம் தான் வந்திருக்கு. அப்போ அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டி ஏஎம் எத்தனை டைம் வரும் 1 டைம். த சேம் டைம்ஸ் 3 - √17/2 எத்தனை டைம் வந்திருக்கு ஒரு டைம். அப்போ ஏஎம் என்னது 1. சரிங்களா. 3 எத்தனை டைம் வந்திருக்கு ஒரு டைம். அப்போ ஏஎம் ஒரு டைம். 4 எத்தனை டைம் வந்திருக்கு ஒரு டைம். அப்போ ஏஎம்மோட வேல்யூ 1. சரிங்களா. அடுத்து என்ன வேணும்னா ஜிஎம் வேணும். GM find out பண்ணுறது geometric multiplicity. GM find out பண்ணுறதுக்கு one of the inequality in this relationship we are playing here 1 less than or equal to GM less than or equal to AM. That means என்னன்னா geometric multiplicity lies between 1 to arithmetic multiplicity. சரிங்களா. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு இந்த GM ஓட lowest value என்னது 1, highest value arithmetic multiplicityல உள்ள வேல்யூ வரைக்கும் ரீச் ஆகும். சரிங்களா. நமக்கு இங்கே ஏஎம்ஏ 1 தான் கிடைச்சிருக்கு. அப்போ ஜிஎம் கம்பல்சரி என்ன தான் வரும் 1 தான் வரும். சரிங்களா. the first eigen values 3 + √17/2க்கும் GM 1, 3 - √17/2க்கும் GM 1, 3க்கும் GM 1, 4க்கும் GM 1. புரியுதுங்களா. இப்போ how many eigen values we have 1 2 3 4 eigen vectors. We have the same thing eigenvalues 4, so we have eigenvectors 4. சரிங்களா. 4 different types of eigenvalue நமக்கு கிடைச்சதுனால 4 different types of eigenvectors நமக்கு கிடைக்குது. சரிங்களா. புரியுதுங்களா. அப்போ சம்மி என்ன the number of linearly independent eigenvectors of matrix 2 2 0 0 2 1 0 0 0 0 3 0 0 0 1 4 is answer என்னப்பா 4. ஓகேவா. this is one of the important question in maths competitive exam. this is ask the question set exam for previous year question. ஓகேவா. are you understand this video useful for your competitive exam, so please subscribe my channel. thank you.